அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தொகுதி 4 போட்டித் தேர்வுக்கான இந்த வகுப்பில் இணைந்திருக்கிற அனைவருக்கும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம போன வகுப்பில் சார்பு எழுத்துக்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சார்பு எழுத்துக்களோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம ஒற்றளபடை அப்படின்னு பார்த்தோம். ஸோ சென்ற வகுப்புலேயே உங்களுக்கு தெரியும், அளபெடை அப்படின்னா நீண்டு ஒலித்தல் அப்படின்னு சொன்னோம். அளபெழுதல் அப்படின்னாலும் நீண்டு ஒலித்தல் அப்படின்னு சொன்னோம். ஸோ முதல்ல உயிரளபடை சொல்லி அதோட வகைகள்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒற்றளபடை பார்க்க போகிறோம். ஸோ ஒற்றளபடை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஒற்றளபடை அப்படின்னு இருக்கு. ஒற்றளபடைனா ஒற்று கூட்டல் அளபடை, ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்தல், அதான் ஒற்றளபடை அப்படின்னு சொல்றோம். ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்தல். ஒற்றெழுத்துக்கள் தன்னுடைய அளவுல நீண்டு ஒலிக்கிறது. ஒற்றெழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை நமக்கு தெரியும். ஒற்றெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அளவா இருக்கும். அந்த ஒற்று அளவெடுக்கிற போது, நீண்டு ஒலிக்கிற போது அரை மாத்திரை அளவுள்ள அந்த ஒற்று எழுத்துக்கள் ஒரு மாத்திரை அளவுனதாய் ஒலிக்கும். அப்போ ஒற்றெழுத்துக்கள் பெறும் மாத்திரை அரைன்னு நம்ம சொல்லணும். ஒற்றளபடை பெறும் மாத்திரை 1 அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கம்பராமாயணத்துல ஒரு வார்த்தை இருக்கு, கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு இருக்கு. கலங்கினான் அப்படின்னு இருக்கு, கலங்கு நெஞ்சத்தான் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல கலங்கினான் அப்படின்னா, கலங்கினான்னா ஒரு இங்கு தான் போடணும், ஒரு ஒற்றெழுத்து தான் போடணும். இப்படி கலக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எப்படி சொல்றான், கலங்கினான் அப்படிங்கிறோம். அப்ப ஒற்றெழுத்து அளபெடுத்ததற்கு அடையாளமாக தன்னுடைய ஒற்றெழுத்து இன்னொன்னு சேர்த்துக்குது. அப்ப இங்க ஒரு அரை மாத்திரை, இங்க ஒரு அரை மாத்திரை, ஒரு மாத்திரையாக மாறுகிறது. இதுதான் ஒற்றளபடை. ஒற்றளபடை என்பது என்னன்னா, அரை மாத்திரை அளவுள்ள ஒற்றெழுத்துக்கள் தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒரு மாத்திரை அளவினதாக ஒலிப்பது. நீண்டு ஒலித்ததற்கு அடையாளமாக அதே ஒற்றெழுத்தை தனக்கு பக்கத்திலே சேர்த்துக் கொள்வது. அப்ப ஒற்றளபடை பெறும் மாத்திரை 1 அப்படின்னு சொல்ல தெரியணும். இப்ப கண்ணோடாது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, இல்ல கண்ணோடாது. அங்க பாத்தீங்கன்னா கண் நோடாது அப்படி வரணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 ஒற்றெழுத்துக்கள் இருக்கு. எதுக்காக இது வந்திருக்குன்னா, அளபெடுத்ததற்கு அடையாளமாக 2 எழுத்துக்கள் வந்திருக்கிறது. இது வந்து ஒற்றளபடை அப்படின்னு நம்ம சொல்றோம். உயிரளபடைக்கு அப்புறமா ஒற்றளபடையை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். உயிரளபடை பெறும் மாத்திரை 3 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உயிரெழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து நீண்டு 3 மாத்திரை அளவினதாக ஒலிப்பது. ஒற்றளபடை என்பது அரை மாத்திரை அளவுள்ள ஒரு ஒற்றெழுத்து ஒரு மாத்திரை அளவினதாக ஒலிப்பது. ஸோ சார்பெழுத்துக்கள் அடுத்தது நம்ம பார்க்க போறது ஐகார குறுக்கம் அப்படின்னு பேரு. ஸோ ஐகார குறுக்கம் அப்படின்னு பேரு. ஐகாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஐங்கிறது ஒரு எழுத்து, நெடில் எழுத்து நம்ம சொல்லியிருக்கோம். ஐகார குறுக்கம். குறுக்கம் அப்படின்னா குறுகி ஒலித்தல் அப்படின்னு பேரு. ஐங்கிற எழுத்தோட காரம் என்கிற சாரியை சார்ந்திருக்குது, காரச்சாரியின் பேரு. ஐ இந்த எழுத்து நெடிலா குறிலா, இது ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லியிருக்கோம். ஐ என்பது நெடில், அதுக்கு எத்தனை மாத்திரை, 2 மாத்திரை. ஸோ ஐ வந்து 2 மாத்திரை. எப்போ 2 மாத்திரை? அந்த எழுத்து தன்னை சுட்டும் போது தான் 2 மாத்திரை. இப்ப எழுத்து சொல்றேன், அ ஆ இ ஈ இப்படி சொல்றோம் இல்லையா, ஐ அப்படின்னு சொல்லும்போது 2 மாத்திரை. ஐ பாத்தீங்கன்னா 2 மாத்திரை வரும். இயல்பெழு மாந்தர் கண்ணிமை பொழுதும் கை நொடி பொழுதும் மாத்திரை என்ப. ஐ என்கிற எழுத்துக்கு என்ன மாத்திரை? 2 மாத்திரை இருக்கு. எப்போன்னா அந்த எழுத்தை சொல்லும் போது மட்டும். இதுவே ஒரு வார்த்தையில வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப வார்த்தையில வரும்போது பாத்தீங்கன்னா, இப்ப ஐவர் அப்படின்னு வருது. இப்போ பாத்தீங்கன்னா இது வ குறில் ஒரு மாத்திரை, இர் ஒற்றெழுத்து அரை மாத்திரை, இந்த ஐ நெடில் எழுத்து 2 மாத்திரை அப்படின்னு சொல்லணும். இந்த ஐ தனியே சொல்லும் போது தான் 2 மாத்திரை. இந்த வார்த்தைக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஐவர் அப்படி சொல்றது இல்லை, ஐவர் அப்படின்னு சொல்லிடும். அப்ப என்னன்னா, இந்த 2 மாத்திரை அளவுள்ள அந்த ஐ என்கிற எழுத்து ஐகாரம் தன்னை சுட்டும் போது 2 மாத்திரை பெறுகிறது. ஆனால் ஒரு சொல்லின் முதலில் வருகிற போது தன்னுடைய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கிறது. குறுகி ஒலிப்பதனால இது பேர் குறுக்கம்னு பேரு. ஐகாரம் தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிப்பதனால இது ஐகார குறுக்கம் அப்படின்னு பேரு. சரி, இப்ப ஐகார குறுக்கத்துக்கு எத்தனை மாத்திரை? இப்ப 1.5 மாத்திரை இருக்கு.
இப்ப நீங்க இங்க பாருங்க, இன்னொரு வார்த்தையை நான் எழுதுறேன், வளையல். வளையல் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம எழுதுறோம், வளையல் அப்படின்னு எழுதுறோம். இந்த இடத்துலயும் ஒரு ஐ இருக்கு, ஐ இருக்கிறத பாக்குறோம். நீங்களே சொல்லி பாருங்க, வளையல் அப்படின்னு நம்ம சொல்றதே இல்லை. வளையல் கடைக்கு போனேன் சொல்றது இல்லை, வளையல் கடைக்கு போனேன். அது வர்றது யாருங்க? வளையல்காரன் வருகிறான் சொல்றது இல்லை, வளையல்காரன் வருகிறான். வளையல் போட்டான், வல வல வளையல் ல. இந்த லை எப்படி உச்சரிக்கிறோம்? ல என்பதாக உச்சரிக்கிறோம். எழுதும்போது லைன்னு எழுதுறோம், ஆனா உச்சரிக்கும் போது வளையல், வளையல்காரன், வளையல் கடை, வளையலணி விழா, இப்படிதான். அப்போ இந்த 2 மாத்திரை அளவுள்ள ஐகாரம் ஒரு சொல்லின் இடையிலே வருகிற போது 1 மாத்திரை அளவினதாக ஒலிக்கிறது. அதே மாதிரிதான் கடலை, கடலை ஒரு சொல்லோட நிறைவுல வருது, இந்த ஐ வருது. கடலை கடை அப்படின்னு சொல்றது இல்லை, கடலை கடை, கடலைக்காரன், கடலை மிட்டாய். லை என்பதை ல அப்படின்னு உச்சரிக்கும். ஆக ஒரு சொல்லின் இறுதியில வருகிற போது ஐகாரம் 1 மாத்திரை பெறுகிறது. இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஐகாரம் தன்னை சுட்டும் போது 2 மாத்திரை பெறுகிறது. ஒரு சொல்லின் முதலில் வருகிற போது 1.5 மாத்திரை பெறுகிறது. ஒரு சொல்லின் இடையில் வருகிற போது 1 மாத்திரை பெறுகிறது. ஒரு சொல்லின் இறுதியில வருகிற போது 1 மாத்திரை பெறுகிறது. ஸோ ஐகாரம் பெறும் மாத்திரை 2, ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை 1.5 மற்றும் 1. சொல்லின் முதலில் வருகிற போது 1.5 மாத்திரை, இடையிலும் கடையிலும் வருகிற போது 1 மாத்திரை. ஸோ இது வந்து ஐகார குறுக்கம். இதை பத்தி நம்ம பார்க்கணும். இதே தான் இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஔகார குறுக்கம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஐ ஔ இந்த 2 எழுத்துக்களையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஐ ஔ முதல் வகுப்புல நான் சொன்னேன், ஔகார குறுக்கம். ஐ ஔ இந்த 2 எழுத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? சந்தி அகரம் அப்படின்னு பேரு. 2 எழுத்துக்களோட சேர்க்கையா இருக்குது. எப்படி ஐயோ அதே மாதிரிதான் ஔவும், நெடில் எழுத்து. ஔ என்பது நெடில் எழுத்து, குறில் கிடையாது. ஔ என்பது நெடில் எழுத்து, 2 மாத்திரை. இதுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. ஆனா இந்த 2 மாத்திரை அளவுள்ள எழுத்து ஒரு சொல்லோட முதல்ல வரும்போது ஔவையார் அப்படி இருக்கு. இப்ப இந்த இடத்துல இதுக்கு என்னன்னா ஔவையார் அப்படி சொல்றது இல்லை, ஔவையார் அப்படி. அது சற்றேற கூட எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், ஔ, அவ்வளவுதான். இந்த ஆக்கு வந்து 1 மாத்திரை, இந்த இவுக்கு வந்து ஒரு 1/2 மாத்திரை, 1.5 மாத்திரை. ஒரு சொல்லோட முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையாக குறைஞ்சிடும். எப்படி ஐ ஒரு சொல்லோட முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையா இருக்கோ, அதே மாதிரி ஔவும் ஒரு சொல்லோட முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையாக இருக்கிறது. ஸோ ஔகாரம் தன்னை சுட்டும் போது 2 மாத்திரை அளவு பெறுகிறது. ஒரு சொல்லின் முதலில் வருகிற போது 1.5 மாத்திரை அளவுடையதாக இருக்கிறது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஔகார குறுக்கம். இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், ஐயா நீங்க ஐகாரம் முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, இடையில வந்தா 1 மாத்திரை, கடைசியில வந்தா 1 மாத்திரை, இப்ப ஔகாரம் நடுவுல வந்தா எப்படி அப்படின்னு கேட்டா, ஔகாரம் ஒரு சொல்லின் முதலில் மட்டுமே வரும், இடையிலும் கடையிலும் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஔகார குறுக்கம் பெறும் மாத்திரைன்னா 1.5 மாத்திரை தான், அது சொல்லோட முதல்ல தான், இடையிலும் கடையிலும் வராது. ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரைன்னா 1.5 மாத்திரையும் உண்டு, 1 மாத்திரையும் உண்டு. ஒரு சொல்லின் முதல்லன்னா 1.5 மாத்திரை, இடையிலையும் கடைசிலையும் என்ன இல்லை, வராது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த ஐகார குறுக்கத்தையும் ஔகார குறுக்கத்தையும் நம்ம தொடர்பு படுத்தி நல்லா நம்ம படிச்சுக்கணும்.